பார்க்க போகிறேன்னா என்னோட பூஜை சாமான் வந்து ரொம்பவே பச்சை கலரில் கருப்பாக ஆகி எப்படியோ 1 மாதம் ஆயிடுச்சுங்க பூஜை சாமான் தொலைக்கி. இப்போ பூஜை சாமான் தொலைக்க போகிறோம். இதான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த மெத்தட் ட்ரை பண்ண போகிறேன். நானும் நிறைய வீடியோஸ் பார்த்தேன். ஒவ்வொருத்தரும் ஒன்று போட்டு ஆட் பண்ணி சொல்கிறாங்க, ஒரு இன்க்ரீடியன்ஸ் சொல்கிறாங்க. நான் இந்த வாட்டி ஒரு இன்க்ரீடியன்ஸ் வந்து பண்ணலான்னு பிளான் போட்டிருக்கேன். அது சக்ஸஸ் ஆகுதான்னு ஃபுல்லாக வீடியோ எண்டில் பாருங்கள். ஓகே, பார்க்கலாமா? பூஜை சாமான் தொலைக்க சொல்ல நம்ம நான்வெஜ்ஜெல்லாம் சாப்பிட்றோன்னா அந்த இடத்துல தொலைக்காதீங்க, சுத்தமான இடத்துல தொலைக்குங்க. நல்லா அந்த இடத்த கழுவி விட்டுட்டு, அதாவது நம்ம சாமான்லாம் கழுவோம் ஆல்ரெடி, நம்ம நான்வெஜ் எல்லாமே சாப்பிட்டுட்டு கழுவுற இடம் அதெல்லாம் இருந்தால் கூட, வேறு வசதி இல்லை, வேறு இடம் இல்லைன்னா அது நல்லாவே அந்த இடத்த நல்லா கழுவிட்டு சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம கழுவலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன ரெடி பண்ணியிருக்கேன்னா, பச்சரிசி மாவு, சால்ட்டு, அதுக்கப்புறம் புளி வந்து நல்லா ஒரு 1/2 hour 1 hourக்கு முன்னாடியே வந்து ஊற வச்சுருங்க தண்ணியில். புளியில் வந்து கொஞ்சம் வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வினிகர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன், ஃபுட் வினிகர் இருந்தாலும் ஓகே. அது ஒரு 2 மூடி ஆட் பண்ணிக்கோங்க அந்த புளியில். இப்போ வந்து நான் தேய்க்கிறதுக்கு வந்து நார் வந்து தேங்காய் நார் தான் யூஸ் பண்ண போகிறேன். நிறைய டைம் நானும் வீடியோஸ் பார்ப்பேங்க, பார்த்துட்டு எப்படின்னு தேய்ப்போம். பீதாம்பரி வாங்கி தேய்ப்பேன், சபீனா தைச்சிருக்கேன். பட் ரிசல்ட் என்னமோ எனக்கு அந்தளவுக்கு ஒன்றும் நல்லா வரல. அதனால தான் இந்த வாட்டி இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறேன். இதுதான் ஃபஸ்ட் டைமு, எப்படி வருதுன்னு பார்ப்போம். இப்போ நான் வினிகர் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். புளி நல்லா ஊறிருக்கு, கொஞ்சம் தண்ணியிலே புளி ஊற வச்சா போதும் நமக்கு, ஏன்னா வினிகரும் கொஞ்சம் தண்ணி மாதிரி தான். அது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிட்டேன். இப்போ சுத்தமான தண்ணி எடுத்துகிட்டு வந்து தனியாக வச்சுக்கிட்டேன். ஏன்னா வந்து டேப் வாட்ரு கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்குது, கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது, அதனால் நமக்கு வாட்டம் வராது. இப்போ என்ன பண்ணலாம், இந்த பச்சரிசியும் உப்பு அதுக்கப்புறம் இந்த புளியை வந்து நம்ம கொஞ்சம் லைட்டாக நல்லா ஊறி இருக்கும் பார்த்தீங்களா, அதை எடுத்து நம்ம போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஏன்னா தண்ணியாக பிசைஞ்சால் நம்ம எப்படி தேய்க்க முடியும், அந்த தண்ணி இருக்கட்டும், புளி தண்ணி இருக்கட்டும், அதை நம்ம சொல்கிறேன் நான். அந்த நார் போட்டுக்கோங்க, தேங்காவுடைய நாரை புளி தண்ணியில் போட்டுக்கோங்க. அந்த புளியை மட்டும் எடுத்து இந்த பச்சரிசி அதுக்கப்புறம் சால்ட்டு நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு நம்ம கைக்கு வந்து போட்டு தேய்க்கணும். அதை வச்சு தான் நம்ம தேய்க்க போகிறோமே. இது கூட கொஞ்சம் நாரும் நம்ம வச்சுக்கலாம், வச்சு நல்லா தேய்க்கணும். அந்த பதத்துக்கு நல்லா பண்ணிக்கோங்க. ஒரு காலத்தில் பூஜை சாமான்லாம் நான் வந்து வாரம்லாம் தேய்ப்பேன். மேரேஜ் ஆன புதுசுலலாம் வந்து வாரம் தேய்க்கணுன்ற ஒரு இது இருக்கும். அம்மாவும் அப்படி தான் பண்ணுவாங்க வீட்டில். ஃப்ரைடேனா தேர்ஸ்டேவே தேய்ச்சி பழகிடுவாங்க. நான் அதை பார்த்து தான் பண்ணேன். கொஞ்சம் என்ன ஆகிடுச்சு, கொஞ்சம் காலங்கள் மாற அது கொஞ்சம் 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி, அப்புறம் அந்த மாதிரி 3 வாரத்துக்கு ஒரு வாட்டி ஆச்சு, அப்புறம் 1 monthக்கு ஒன்ஸ்ன்னு இப்போ வந்துருச்சு. அப்புறம் இப்போ இன்னும் கொஞ்ச நாள் போனால் ஃபெஸ்டிவல்ன்ற மாதிரி கூட ஆகிடும் போல். நம்ம பூஜை சாமான் அடிக்கடிக்கு தொலைக்கி வைக்கணும், பார்க்க அழகாக இருக்கணும். பாருங்கள், இந்த ரொம்பவே கரெக்டாக 1 மாதம் ஆகிடுச்சு. அந்த கருப்பாகிடுச்சு பாருங்கள், எண்ணெய்லாம் ரொம்ப அந்த க்ரீன் கலராக மாற ஆரம்பிச்சிச்சு. நான் ரொம்ப சோம்பேறித்தனம் ஆகிட்டேன்னு எங்கள் அம்மா சொல்லிகிட்டே தான் இருக்காங்க. காரணம் என்னென்னா, அந்த பெரிய நமக்கு தாமல் தட்டு இருக்குது பாருங்களா, காமாட்சம்மன் இருக்காங்க பாருங்க, ரொம்ப கருப்பாக தெரியும். அது வந்து ரொம்ப அழுக்கெல்லாம் கிடையாது. கல்லுப்பு வந்து நம்ம பால் காசுறப்போ வந்து கல்லுப்பு, பச்சரிசி, தோரம்பருப்பு வச்சு சாமி கும்பிட்ணும்ல, அந்த டைம் அந்த கல்லுப்பை நான் ரிமூவ் பண்ணல, அப்படியே வச்சுட்டேன். 1 மாதத்துக்கு கிட்டத்தட்ட அது ஒரு 20 daysக்கு வந்து கல்லுப்பு அப்படியே இருந்து, அது வந்து என்ன ஆகிடும்னா, பித்தளையில் கல்லுப்பு அப்படியே இருந்ததுன்னா ஒரு மாதிரி பிடிச்சிக்கும் போல், கருப்பாக ஒரு மாதிரி ஆகிடும் போல். அது மாதிரி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள் இருந்தால் ஓட்டை விட்டுருக்கும் போல் அந்த தட்டே. அம்மா அதான் சொன்னாங்க. நான் அவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன். இது ரொம்பவே ரிசல்ட் சூப்பராகவே இருந்ததுங்க. இங்கே பாருங்களேன், ஜஸ்ட்டு நான் ஒன்றுமே, ஒரு சபீனா, ஒரு லோஷன் எதுவுமே நம்ம ஊற்றலை. நம்ம அந்த சாமான் தைக்கிற அந்த எதுவுமே நான் யூஸ் பண்ணல. வெறும் பச்சரிசி, கொஞ்சம் சால்ட்டு, புளிக்கே பாருங்களேன் எவ்வளோ வெள்ளையேன்னு ஆயிடுச்சு. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்போனா என்னென்னா, நான் உப்பு இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை, அதுக்கப்புறமா பச்சரிசி யூஸ் பண்ணதில்லை, புளி யூஸ் பண்ணியிருக்கேன், லெமன் யூஸ் பண்ணியிருக்கேன், விம்மோடு சேர்த்து தேய்ப்பேன், அந்த விம் லோஷனோட தேய்ச்சிருக்கேன், வினிகர் ஆட் பண்ணியிருக்கேன். பட் இந்த ரிசல்ட் வந்து, அப்புறம் பீதாம்பரி போட்டிருக்கேன், அப்போ சபீனா போட்டிருக்கேன், எதுலேயுமே இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் நான் பார்க்கவே இல்லை. ரொம்பவே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நான் ஹாப்பியாக பண்ணிகிட்டு இருந்தேன். அம்மா இங்கே பாரு, எங்கள் அம்மா கூப்பிட்டு அம்மா இங்கே பாருமா, சூப்பராக போகுது அப்படின்னு. பட் ஆனால் வெள்ளியில் இருக்க சாமிக்கு வந்து இந்த ஒர்த்து அந்தளவுக்கு ஆகலைங்க. வெள்ளி பொருள் தேய்க்கணுன்னா நான் சொல்கிற ஒரு பெஸ்ட்டு மெத்தட் என்ன தெரியுமா, சபீனா வாங்கி தேய்ங்க. வெள்ளி அப்படி ஒரு வெளுத்துதுங்க. நான் அவ்வளோ சான்ஸே இல்லை, வெள்ளி அப்படி ஆகிடுச்சு. என்னோடய வெள்ளி கிளாஸ் வந்து என்னென்னமோ தேய்ச்சேன், கடைசியில் சபீனா போட்டோன்னா அது வெள்ளைன்னு ஆகிடுச்சு, வெள்ளி கிளாஸ் மாதிரி. அவ்வளோ அந்த ரியல் கலர் வந்துடுது. ஸோ வெள்ளிய பாத்திரங்கள்லாம் தேய்க்கிறதுக்கு சபீனா யூஸ் பண்ணுங்கள்.
பித்தளத்துக்கு தாராளமாக இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாங்க. பச்சரிசியும் உப்பு அதுக்கப்புறம் புளி அவ்வளோ ஒரு சூப்பராகவே வெள்ளைன்னு ஆயிடுச்சு. அதாவது பித்தளைலாம் வந்து கொஞ்சம் நல்லாவே பளிச்சுன்னு ஆயிடுச்சு. எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இனி இந்த மெத்தட் தான் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்ட்டு. ஏன்னா நிறைய பேர் நான் பார்ப்பேன் யூடியூப்பில், அப்பா அவங்க வீடியோலாம் பார்க்குறப்ப எனக்கே வந்து இதுவாக இருக்கும், இவங்களுடைய பூஜை பத்திரம் மட்டும் இப்படி இவ்வளோ அழகாக இருக்குது. அப்புறம் ஒரு வீடியோ லாஸ்ட் டைம் பார்த்தேன், ஒரு 1 year பேக் இருக்கும். அவங்க வந்து புளியை வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு, ஊற வச்ச புளியை வந்து கடாயில் நிறைய தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு அதில் வந்து இப்போ இந்த பூஜை பாத்திரம்லாம் போட்டுடுறாங்க. வெள்ளைன்னு ஆயிடுச்சு. சரி நம்மளும் அதே மாதிரி ட்ரை பண்ணோம். திட்டத்தட்ட பார்த்திங்கன்னா புளி விற்கிற விலைக்கு நான் எப்படியோ ஒரு 200 கிராம் புளி போட்டிருப்பேன்னு நினைக்கிறேங்க. அந்த ரிசல்ட்டே எனக்கு வரலைங்க சுத்தமாக. ஒருவேளை அவங்க தேய்ச்சிட்டு வீடியோக்குன்னு போட்டாங்களான்னு கூட எனக்கு தோணுச்சு. நிஜமாக அது ரிசல்ட்டே வரல. இது வந்து ஒருத்தவங்க வீடியோவில் பண்ணியிருந்தாங்க. இந்த மெத்தட் செம்ம சூப்பர். நான் இதில் ஜஸ்ட்டு வினிகர் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். மற்றதெல்லாம் அவங்க ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் பார்த்துருக்கேன். பூஜை சாமா அவங்களுடைய மெத்தட் தான் யூஸ் பண்ணேன். செமையாக இருக்குது. ரொம்பலாம் தேய்க்கணும்னு இல்லை. பட் ஆனால் நான் ஏன் ரொம்ப நேரம் தேய்க்கிறேன்னா, நான் கிட்டத்தட்ட 1 மாதம் கிட்ட ஆகிடுச்சு பூஜை சாமா துளைக்க. அதனால் ரொம்பவே கருப்பு, அந்த பிசுப்பெல்லாம் ரொம்பவே அதிகமாகிடுச்சு. அதனால தான் நான் தேய்ச்சிட்ருக்கேனே. நல்லா தேய்ன்னு ஏன்னா தமிழ் வருஷ பிறப்புனவே தேய்ன்னு நல்லா தேய்ச்சிட்ருக்கேன். கொஞ்சம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த புளி தண்ணியிலேயே நம்ம நார் வந்து அந்த பிசுப்பு வந்து அந்த நாரில் நிறைய ஒட்டிக்கும். அப்பப்போ அந்த வினிகர் புளி தண்ணியில் போய் நம்ம நாரை நல்லா அலசிட்டு பண்ணலாம். அப்போது நல்லா ஒரு க்ரிப் கொடுக்கும். ரொம்ப பிசுன்னு இருக்காது. பாருங்களா, என்னுடைய அந்த பெரிய பாத்திரத்துக்கும் இப்போ நான் தொலைக்கி வச்சுருக்கிற அந்த 2 குத்து விளக்கு, அப்புறம் பெல்லு, இதுக்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ வெள்ளைன்னு ஆயிடுச்சு பாருங்களேன். செம்மையாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் இந்த மெத்தட் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். ஒரு பெஸ்ட்டாகவே அமைஞ்சிருச்சுன்னு தான் சொல்வேன். என் அம்மா திட்டிகிட்டே இருந்தாங்க, சோம்பேறி எழுந்து வேலை பண்ணுறியா நீ, இப்போல்லாம் ரொம்ப சோம்பேறி ஆகிட்டேன். நாங்கள் கொஞ்ச நாள் ஒரு 6 மாதம் வேலைக்கு போனேன். அதில் ரொம்ப சோம்பேறித்தனம் ஆயிடுச்சுன்னே நான் சொல்வேன். இப்போ நம்ம வந்து மெயினானது நம்மளுடைய அம்மனுடைய விளக்கு தான். ஸோ காமாட்சி விளக்கு தான் தேய்க்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பூஜை பாத்திரங்களே ரொம்ப விரும்பி தேய்க்கிறதுன்னு பார்த்தோன்னா எனக்கு அந்த அம்மனுடைய அந்த விளக்கு தான். அது நல்லா தேய்ச்சிட்டு ஊற வச்சிட்டேன் கொஞ்சம் நேரம், அந்த புளியிலே இருக்கட்டும்ன்ட்டு காமாட்சி அம்மன். அப்புறம் வந்து இப்போ எடுக்கிறேன் பாருங்கள், தெரியுதா? தயவு செஞ்சு பித்தளையில் உப்பு போட்டிங்கன்னா எடுத்துருங்க, இல்லைன்னா அது கலர் வந்து அப்படி ஒரு கலர் ஆகிடுச்சு. அதை கொஞ்சம் ஊற வச்சு நல்லா தேய்ச்சி, ஆனால் போயிடுச்சு. நல்லா அந்த பச்சரிசியெல்லாம் போட்டு நல்லா தேய்ச்சிட்டு கொஞ்சம் அந்த புளி தண்ணி வினிகரை ஊற்றி அப்படியே பாருங்கள் ஊற வச்சேன். அது அப்படியே போயிடுச்சு தான். நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன், மெனக்கெட்டேன். ஒரு 10 நிமிஷம் அதிலேயே போட்டு தேய்ச்சி ஊற வச்சிட்டேன். இப்போ நம்ம காமாட்சி விளக்கும் நல்லா தேய்க்கிறேன், அந்த பச்சை கலர் எல்லாமே போகணுன்ட்டு. நீங்களாம் யாராவது என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ணுவீங்க? இன்னும் இதை விட சூப்பரான மெத்தட் ஏதாவது இருந்தால் எனக்கு சொல்லுங்கள் யாராவது. நானும் ட்ரை பண்ணுறேன். பேசிக்கலி ரொம்ப சோம்பேறி ஆகிட்டேன். அப்பா, எப்படியோ ஒரு 1/2 hour ஆகிடுச்சுங்க. எல்லோரையும் நல்லா தேய்ச்சேன். ஏன்னா என்னுடைய தப்பு தான். நான் அடிக்கடி தேய்ச்சிருந்தால் கொஞ்சம் ஈஸியாக முடியும். பாருங்கள், இந்த மாதிரி என்னுடைய பூஜை பாத்திரங்கள் ஜொலிக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. செம்ம ரிசல்ட்டு. ஸோ எல்லாருமே இதை யூஸ் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணிடுவோம், எல்லாரையும் ஒரு குளிப்பாட்டிடுவோம். அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெஷ்ஷான தண்ணியில் குளிப்பாட்டிட்டு கடைசியாக நம்ம டேப் வாட்டர் கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு அவங்கள இன்னும் நல்லா ஒரு வாஷ் அவுட் பண்ணிடலாம். இந்த தட்டெல்லாம் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம என்ன தான் இருந்தாலும் தொலைக்கி முடிச்சோன்னே அந்த திருப்தி கிடைக்கிது பாருங்கள். இவ்வளோ நேரம் நம்ம பண்ண ஒரு எஃபெக்ட்டுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, எப்படியோ இவ்வளோ நேரம் போட்ட எஃபர்ட்டுக்கு இவ்வளோ பெரிய ரிசல்ட் கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதில் ரொம்ப எனக்கு சந்தோஷமாயிடுச்சு. கொஞ்சம் எனக்கு அந்த தீப கொலுசு சொல்லுவாங்களா, அந்த கற்பூரம் ஏற்றுறது மட்டும் கொஞ்சம் இன்னும் அந்த பிளாக் அப்படியே லைட்டாக இருக்குது. அது மட்டும் போக மாட்டேங்குதுங்க. எப்படியோ ஒரு 10-15 நிமிஷம் அதிகே தேய்ச்சி பார்த்துட்டேன். கை தான் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. இதுக்கப்புறம் போதும்டாப்பான்ட்டு போதும் அப்படின்ட்டு இது வரைக்கும் போதும் தேய்ச்சிதுன்ட்டு எடுத்து வச்சிடுறேன். என் பசங்களெல்லாம் வெளியே அமுச்சிட்டு எப்படியோ இதை தேய்க்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதுக்குள்ளே என் சின்ன பொண்ணு வந்து உட்காந்துக்கிட்டு நானும் தேய்க்கிறேன்னு ஒரு அட்டகாசம் பண்ணும். ஏன்னா எல்லா டைமும் அது பண்ணுறது தான். அதனால தான் அவங்க 2 பேரையுமே வந்து எங்கள் அம்மா கூட வெளியே அனுப்பிச்சாச்சு. அதனால் யாருமே கிடையாது, நான் மட்டும் இருந்து இந்த வேலையை பண்ணிகிட்ருக்கேன். எப்படியாவது சக்ஸஸாக வெள்ளைன்னு ஆக்கிடணும் நம்மளுடைய பூஜை சாமாவை அப்படின்ற ஒரு லட்சியத்தோடவே நான் இந்த சாமாவை தேய்க்க ஆரம்பித்தேன் இன்றைக்கி.
அதுவும் வீடியோ எடுத்துக்கிட்டு நல்லபடி ரிசல்ட், அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டுன்னே சொல்வேன். பச்சரிசிக்கு ஒரு தேங்க்ஸு, உப்புக்கும் புளிக்கும் ஒரு தேங்க்ஸ். இந்த ரிசல்ட் எனக்கு கண்டுபிடிச்சிது. இது எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். வேறு எதனா இதை விட ஈஸி மெத்தட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம், குங்குமஞ்சா வைக்க போகிறோம். கொஞ்சம் நல்லா தண்ணிலாம் இதுவாகட்டும்னு வெயிட் பண்ணிட்டேன். வெள்ளை துணி வச்சு துடைச்சிருங்க. ஆனால் வெளியில் என்னமோ பளபளன்னு இருந்தது. தேய்ச்சிட்டு வந்த உடனே எனக்கு உள்ளே கொஞ்சம் டல்லான மாதிரி இருந்தது. சரி கொஞ்சம் பாலிஷ் பண்ணி விட்டுருவோன்ட்டு தான் விபூதி வச்சு கொஞ்சம் லைட்டாக பாலிஷ் பண்ணி விட்டுட்டேன். ஏன்னா விபூதி எதுக்கு யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா, அந்த பச்சை கலரில் வரும்ல, பிசு பிசுன்னுட்டு ரொம்ப இதுவாக இருக்காது. அதனால் கொஞ்சம் லைட்டாக விபூதி எடுத்து நம்ம பூசிட்டோன்னா அந்த நமக்கு அந்த பச்சை கலர்லாம் வந்து வராது அதிகமாக அப்படின்வாங்க. அதனால் அதை நீங்கள் வேணால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் இந்த டைம் அதை ஃபாலோ பண்ணுறேன். ஏன்னா எனக்கு பச்சை பச்சைன்னு வருது. இதோடைய ரிசல்ட் எப்படி வருதுன்னு நான் பார்க்குறேன். விபூதி பூசுறதுனால பச்சை பச்சைன்னு வராமல் இருக்கான்னு நான் பார்க்குறேன். ஸோ எல்லாத்துக்கும் அதே மாதிரி பண்ணிவிட்டு குங்குமஞ்சள் வெடித்து விளக்கேற்ற ஆரம்பிச்சிட வேண்டியது தான். ஆனால் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, பூஜை சாமான் தொலைக்கிறப்பவும் என் மித்து தொல்லை பண்ணோம், என்னோடய குட்டி பாப்பா. அதே மாதிரி குங்குமஞ்சள் வைக்கிறப்போ நான் வைக்கிறேன்ட்டு நல்லாவே வைக்காது. ஆனால் அதில் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். என் மித்து வந்து ஜாலியாக விளையாடும். பூஜை சாமான் வந்து கொஞ்சம் அடிக்காத. குங்குமஞ்சள் வைக்கிறப்போ வந்து என் 2 பாப்பாவும் வந்து அது ஒரு சின்ன சண்டையில் பெரிய சண்டையாக்கி, நான் இதுக்கு மஞ்சள், நீ இதுக்கு குங்குமம் அப்படின்ட்டு அதெல்லாம் பெரிய சண்டை போட்டுப்பாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஆனால் 2 பேரும் விளையாட போயிட்டாங்கன்றதுனால டைம் ஆகிடுச்சி, 6 மணி ஆக போது, நம்ம சீக்கிரம் விளக்கேற்றி ஆகணும். அதனால் வந்து கிடக்கிறன்ட்டு குங்குமஞ்சாலாம் வந்து ஃபாஸ்ட்டாக வச்சுருவோன்ட்டு எல்லாத்தையும் வச்சிட்ருக்கேன். இந்த பாருங்கள், உப்பு பட்ட இடம் பாருங்கள், அப்படியே சவந்து போய் சக்கச்சவேன்னு இருக்குது பாருங்கள். தேய்ச்சி அவ்வளோதான் ஆச்சு என்னால் முடிஞ்சுது. அதெல்லாம் வந்து சாம்பிராணியோடைய வேலை, அந்த பிளாக்காக இருக்கிறதெல்லாம். அப்புறம் நம்ம குட்டியாக குத்து விளக்குக்கு, தீப கொலுசத்துக்கு, ஊதுவத்தி ஸ்டாண்டு, சும்மா இன்றைக்கி ஜெகஜோதியாக வந்து ஜொலிக்க போகிறாங்க. எல்லாருமே இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். செம்ம சூப்பரான பாசிட்டிவான ரிசல்ட்டு. என்ன மித்தோ, நல்லா இருக்குல்ல? மேலே பஜ்ஜில் வச்சுட்டு அதுக்கு மேலே குங்குமம் வச்சா ஒன்றும் அழகாக இருக்கும். அதுல அதுக்கு மேலே குங்குமம் வச்சு அதுக்கு மேலே இந்த பஜ்ஜில் வச்சு. சரி, நீ அடுத்த டைம் வெய்யி, நான் வந்து பூஜை சாமான் தொலைக்கி கொடுக்குறேன், நீ வெய். ஸோ என்னுடைய பூஜை ரூம் இப்படி தாங்க இருக்கும். நான் எப்போவுமே நாங்கள் கிருஷ்ணரை ரொம்ப விரும்பி வழிபடுவோம். அதனால் நம்ம கிருஷ்ணர் வந்து ராதையோடு இருக்கிற சிலை இருக்கும் எங்ககிட்ட. அதுக்கப்புறம் இதுதான் நம்மளோட பூஜை சாமான் அழகாக வந்து ரெடியாகி இப்போ சாமியாக நமக்கு அருள் பாலிக்கிறார்கள். என்னென்னா, மாதுளம் பழம் தான் பிரசாதமாக வச்சுட்டேன். ஏதாவது ஒரு பிரசாதம் வைக்கணும், பழம் என்னென்ன இருக்கோ வீட்டில் அந்த மாதிரி வச்சு தான் நான் விளக்கேற்றி சாமி கும்பிடுவேன். ஸோ சூப்பராக இருக்குது, பக்கத்துக்கு அழகாக இருக்குது. யார், நீ தானா? அந்த மாதுளத்தை யார் சாப்பிட்டது?